6 கட்டளைகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம். 7வது கட்டளை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 103வது பக்கம், 103வது பக்கத்துல 7வது கட்டளை. எல்லாருமே சாதாரண அது ரெண்டு அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நீ கல்யாணம் பண்ண விட மாட்டுறாங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பேசுறாங்க. அது தப்புன்றது தெரிய மாட்டேங்குது. விசாரம் வந்து தெரியுது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப கேட்கறோம், இப்ப நம்ம பக்கத்து வீட்டுலயே கேட்கறோம். அது வந்து லேடிஸ் குடிக்கிறாங்க. நான் வந்து அந்த பிராந்தி குடிக்கிறேன், நீ தான் குடிச்சேன் அப்படிங்கிறாரு. குடிச்சிட்டு எல்லாம் பேசணுமோ வீட்டுல அவ்வளவு அநியாயம் நடக்குது. பக்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. படிக்கிறதுக்குள்ள அசிங்கமா பேசுது. அவங்க அம்மா அப்படி பேசுறாங்க, அவங்க அம்மா அப்படி இருக்காங்கன்றாங்க, அது திருத்தணும்னு சொல்லி இந்த விட அசிங்கமா பேசுது. வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு கடவுள், அது தப்புன்னு சொல்றாரு, மனசை பாதிப்புன்னு சொல்றாங்க. ஆனா உலகமே அதுதான் பேசிட்டு அதைதான் நடந்துட்டு இருக்கிறாரு. விபச்சாரம் செய்யாதிருக்காரு. இது கடவுளுடைய பரிசுத்தம், கடவுளுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்து. கடவுளோடு சரியான உணர்வை கடவுளோடு நேர்மையான உணர்வு. சட்டமா பேசணும்னா கேட்கும், நீங்க பேசுறது வீடியோல கடவுளோடு உண்மையான உறவுல இல்லை, கடவுளோடு நேர்மையான உறவுல இல்லை, சரியான கடவுளோடு சரியான ஐக்கியத்துல இல்லைனாலே விபச்சாரம். சொல்றாங்க, அவங்களுமே அசிங்கமா தான் பேசுறாங்க. சுவசியா இருந்துட்டு ஒரு சண்டை வந்தா வார்த்தைகள் என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்குது, இஷ்டத்துக்கு பேசணும்னு தெரியும். வந்து கொட்டிடுறாங்க. என்ன வந்து பேச மாட்டீங்களா? இன்னொரு விஷயம் அதுல என்ன சொன்னா, தனிப்பட்ட விபச்சாரம் அந்த தவறான படங்களை பார்ப்பது ஒரு சதியை சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்களுக்கு தவறான வழியில வழிபடுத்தக்கூடிய இப்படிப்பட்ட செயல்களை செய்பவர்கள், சினிமா இருக்கிறவங்க, குறும்படங்கள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஃபோன் வீடியோஸ் நிறைய அதை வந்து கிரியேட் பண்ணுறவங்களையும் அவங்க வந்து அதிக ஆர்கனைஸ் உள்ளவர்கள். ஏன்னா அவங்க வந்து திரளான சமுதாயம் கெட்டு போகிறதுக்கே அவங்க தான் முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. ஆனா ஒரு தனி மனுஷன் செய்யற பாவம் அவங்களுக்குள்ள போயிடும். இந்த மாதிரி பாவம் வந்து அது உலகளாவிய விதத்துல சமுதாயத்தையும் பாதிக்கிற அளவுல அது செய்யும்போது அது அதிக ஆக்கினைக்கூடிய இன்னும் தேவனுடைய அதிகாரத்தையே வந்து அசைக்கக்கூடியதா இருக்கிறது. மனிதனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், மனிதனோடு உள்ள ஐக்கியம், இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை. கடவுளை விட்டு வேற எந்த செயல்களில் விட்டாலும் அதை விட்டாங்க, எதை சிந்திச்சாலும் எதை செய்தாலும் விட்டாங்க. பின்பகுதியில பார்த்து சொல்றாரு, ஆவிக்குரிய விபச்சாரத்தை சொல்றாரு. ஆவிக்குரிய வளர்ச்சியை வந்து நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயன்படுகிற திருச்சபையின் காரியங்கள்ல ஈடுபடாத கூட சொல்றாரு. அதை அவமதிக்கிறவங்க, தட்டி கழிக்கிறவங்க, என்னால வர முடியல கட்சிக்கு, சபையின் காரியங்களை ஈடுபட முடியல சொல்றது கூட அது உங்களுடைய விபச்சாரம் தான். விபச்சாரத்துக்கு தான் அது ஈடுபடுத்த பொதுவா நம்ம இந்த பச்சா என்ற வார்த்தையை சில நேரம் நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், அது வெறுமனே ஏதோ ஒரு பால் உறவோட சம்மந்தப்பட்ட பாவமாகவே பார்த்துடுறோம். ஆனால் வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லவே கிடையாது. ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா கட்டளைகளையும் நேரடியாக தேவனோடு தொடர்புடையது. இப்போ கொலை செய்யாதுன்னு சொன்னால் கடவுள் ஜீவன் தருகிறவரா
ஜீவனை அழிக்காதவரா, அவர் ஜீவனை பாதுகாக்கிறவரா இருக்கிற, அதனால கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ கடவுள் ஆவியா இருக்கிறனால தான் விக்கிரக வழிபாடு பண்ணாதுன்னு சொல்லுது. அவர் ஒரே கடவுளா இருக்கிறனால தான் பல தெய்வ வழக்கத்தை கும்பிடாதுன்னு சொல்லுது. அவர் உண்மையா இருக்கிறனால தான் நீ அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதுன்னு சொல்லுது. அவர் இருக்கிறனால அவருக்கு ஓய்வு நாளை நீ கொடுன்னு சொல்லுது. அவருக்குன்னு 6 நாளில் அவர் உனக்கு ஏற்படுத்துகிற ஒரு நாள் நீ அவருக்கு கொடுன்னு சொன்னார். இப்போ கடவுள் அதிகாரம் உடையவராக இருக்கிறனால அதிகாரத்துக்கு கீழ்ப்படின்னு 5வது கட்டளை சொல்லுது. இப்படி எல்லா கட்டளையும் கடவுளை நம்ம தெரிந்து கொள்வதற்கு உதவுது. ஆனால் இந்த கட்டளை நம்ம வெறுமனே இப்போ பேசுறது எல்லாமே சமுதாய பாவங்களை பெருசுப்படுத்தி பேசுகிறோம். இவங்க அப்படி பேசுகிறாங்க, உலகம் அப்படி இருக்குது, சினிமா அப்படி இருக்குது, கலாச்சாரம் அப்படி இருக்குது. முதல் இந்த கட்டளை தேவனோடு எப்படி தொடர்புடையதாக இருக்குது? மாறாத உண்மைக்குமே வந்து கரெக்ட். அது அந்த 4வது வேதத்தில் கடவுளோடு உள்ள உண்மையற்ற தன்மை காட்டி கொடுத்தல் அப்படின்ற காரியங்களும், அதாவது தூய்மையற்ற தன்மை, உண்மையற்ற தன்மை என்ன பிரதானமா அப்படின்னா, நீ சுத்தமா இல்லை, நீ உண்மையா. நம்மள சொல்லுது கடவுளை பார்த்து என்ன சொல்லுது? கடவுள் அப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? உண்மை தன்மையினுடைய விலகுதல் தான் விபச்சாரம். அதான் சொல்லுது. தேவனது உண்மை தன்மையை அது சீர்குலைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உண்மை அவ்வளோ முக்கியமா? உண்மையா இருக்கிறது அவசியமானதா? ஏன் நான் உண்மையா இருக்கணும்? நான் உண்மை இல்லாமல் இருந்தேன்னா என்னெல்லாம் எனக்கு நடக்குது? ரொம்ப சிறப்பா கடவுளுக்கு எனக்குமான அந்த உறவுல கடவுள் ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? இப்போ அங்கதான் ஆரம்பிக்கிறோம். எல்லா பாவத்தையும் நம்ம அங்கதான் ஆரம்பிக்கிறோம். விபச்சார செய்யாத அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு விஷயம் பிரதானமாக நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனது உண்மையை அது கரைப்படுத்துகிறது, தேவனை பொய்யா மாத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு விபச்சாரமும் தேவன் உண்மையற்றவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவன் உண்மை இல்லாதவர்ன்றத தேவன் வெறுக்கிறார். சரிங்களா? அப்போ கடவுள் உண்மையா ஏன் இருக்கிறார்னா, ஒரு கடவுளுடைய எல்லா குணாதிசயங்களையும் உண்மை வந்து ரொம்ப முக்கியமான குணாதிசயம். இப்போ கடவுள் அன்பு கூறாருன்னு சொன்னா அந்த அன்பு உண்மையில தான் இருக்கு. அன்பே உண்மையா இருந்தால் தான் அன்பு. உண்மை இல்லைன்னா அது அன்பே இல்லையே. என் அன்புல உண்மை தன்மை இல்லையா நான் ஒருத்தர் நேசிக்கலன்னு சொன்னா அதுதான் விபச்சாரம். நீங்க தப்பா இந்த உலகத்துல நம்ம தப்பா ஆபாச படம், சினிமா, சீரியல் இது எல்லாத்தையும் கடந்து அஸ்திபாரமா ஒன்று யோசிக்கணும். இப்போ இதெல்லாம் விளைவு. ஏன்னா இப்போ கலாச்சார சீர்கேடா இருக்குது, விபச்சாரம் பெருகி போச்சு, எல்லா ஆணோட ஆண் சேர்றான், பெண்ணு சேர்றாங்க, சமுதாயம் எல்லாம் சீர்கெட்டா இருக்குதுன்னா இது எங்க அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அவன் கடவுளோடு பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் அவன் சமுதாயத்துல சீர்கேடா இருக்கிறான். கடவுள் அவன் எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறான்னா கடவுளிடத்துல அவன் உண்மையற்றவனா இருக்கிறான். தேவன் இந்த கட்டளை எழுதி கொடுக்கும் பொழுது அவங்களிடத்துல என்ன இந்த கட்டளை அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, முதல்ல அவர் உண்மையா இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் உண்மையா இருக்கிறனால நம்மளையும் உண்மையா இருக்கும்படியா எதிர்பார்க்கிறார். இப்போ அதனாலதான் அவர் ஏன் உண்மையா இருக்கிறார்ன்ற கேள்வியை நம்ம கேட்குறோம். அவர் உண்மையா இல்லைன்னு சொன்னா அவர் வார்த்தையை நம்ப முடியாது. அவர் உண்மையா இல்லைன்னு சொன்னா அவர் நம்ம ஆராதிக்க முடியாது. அவர் உண்மையா இல்லைன்னு சொன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அவர் உண்மையா இல்லைன்னு சொன்னா அவரை நம்ம பற்றி கொள்ள முடியாது. உண்மை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப அஸ்திபாரமான ஒன்று. ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த பொருளை உண்மை தன்மையை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு நபரை சந்திக்கும் பொழுது அவன் நமக்கு உண்மையா இருக்கிறானான்னு தான் பார்க்குறோம். ஏன்னா உண்மை தான் மற்ற எல்லாத்தையும். எனக்கு நான் பேசுகிற வார்த்தை உண்மையாக இருந்தால் தான் திரும்ப நீங்கள் என்னோட பேசுவீங்க, ஐக்கியப்படுவீங்க. நான் உங்ககிட்ட மாய்மாலமாக போலியாக பேசினா எந்த உறவு ஏற்படாது, எந்த ஐக்கியமும் ஏற்படாது. ஆண்டவர் அந்த கட்டளை எழுதி கொடுக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக இருதயத்தில் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்து தான் கொடுக்குறாரு. கடவுள் மனிதனிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேவன் உண்மையா மனிதனிடத்துல இருக்கிறார். மனிதனுக்கு கடவுள் எந்த இடத்துலையும் போலியால். கடவுள் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்திலையும் மனிதனிடத்துல மனுஷனுக்கு அவர் உண்மையா இருக்குன்னு கட்டாயம் எது இருக்குதா? மனுஷன் அவர் உண்மையா நேர்ச்சி ஆகணுமா? ஆண்டவர் மனிதனுக்கு ஒரு லிமிட் வச்சு கூட நேசிக்கலாம். அவனை அவர் பரிபூர்ணமா நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கு அவர் மனிதனை படைக்கிறாரு, அவனுக்கு அவர் உண்மையா இருக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது, கட்டளை கிடையாது. நான் பைபிள் என்ன சொல்றதுன்னா, அவர் படைச்சிருந்தாலும் அந்த படைப்புக்கு அவர் உண்மையா இருக்கிறார்.
அவர் உண்மையா இருக்கிறாருன்னு சொன்னால் போலி இல்லை, வேஷம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அவரை ஈஸியாக அணுகலாம், நம்பலாம், அவரை பின்பற்றலாம், பற்றி கொள்ளலாம். இந்த சிந்தையிலிருந்து நம்ம எங்கே விலகுறோமோ அங்கே தான் விபச்சாரங்கள் ஆரம்பிக்கிறது. நான் கடவுளுக்கு எல்லா விபச்சாரமும் கடவுளுக்கு எதிராக செய்யப்படும். கடவுளுக்கு எதிராக ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டு தான் சக மனிதனுக்கு விபச்சாரம் பண்ணுறான். கடவுளுடைய உறவுல நான் சரியா உண்மையா இல்லைன்னா எங்கேயுமே சரியா இருக்க மாட்டேன், யார்கிட்டையும் சரியா இருக்க மாட்டேன். பிள்ளை, மனைவி, வேலை, எல்லா இடத்துலையும் பொய் இருக்கும், வேஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இவர் இங்க பல சமுதாய விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொன்னாலும் ரொம்ப அஸ்திபாரமா தேவனது மாறாத முடிவற்ற பரிசுத்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது தான் அவர் சரியான செஞ்சு முடிக்கிறார். எல்லா உறவுலையும் அது முக்கியம் இல்லை. உண்மை இல்லாமல் நம்ம இடத்துல ஒருத்தர் உறவு கொள்றாருன்னா நம்ம அவரை நம்ப முடியாது, அவரை நேசிக்க முடியாது, அவரோட எந்த ஐக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் உண்மை ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்ல, வெளிப்பட தன்மை. அப்படிதான் ஆதாம் ஏவாளையும் படைச்சார். ஏவாள் ஆதாம்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க நிர்வாணமாக படைச்சதே அதான் காரணம். படைக்கும் பொழுதே அவனை ஆடை உள்ளவனா கடவுள் படைக்காம அவனே ஆணையும் பெண்ணையும் நிர்வாணம் படைச்சாருன்னா, நீ இவங்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, இவன் அவங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. 2 பேரும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், இருதயத்திலையும் சரீரத்திலையும் எல்லா இடங்களும். மறைவுன்றது கடவுள்கிட்ட எதுவுமே இல்லை. அதனாலதான் அவர் மனித இடத்துல உண்மையா இருக்கார். அதுதான் இது சொல்றப்ப திரும்ப அவர் அடுத்த இதுல இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுத்துறார். சரிங்களா? வேதத்தை தான் அதாவது நிலைமைப்படுத்துறாரு. வேதத்தை படிச்சிட்டோம்னா விபச்சாரம் ஈஸியாக தவிர்க்கலாம். வேதத்தை வந்து எல்லாத்தையும் அசுத்தத்தையும் வெளியேற்றிடுறாரு. அப்படி எங்க சொல்றாரு? விபச்சாரம் காரியத்தை தவிர்ப்பது அவ்வளவு கடினமானதான்னு கேள்விப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் விசுவாசிகள் பொறுத்தவரையில் இது சுலபமாக தவிர்க்கக்கூடியது. தாராளமற்ற பாவமும் இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. விசுவாசிகளுக்கு சுலபமா தவிர்க்கலாம். விசுவாசிகள் அந்த விசுவாசிகளுக்கு விசுவாசத்தினால் தவிர்க்கலாம். வேற ஆராய்ச்சி அப்படி எங்க சொல்லுதுன்னு கேட்கிறேன். அந்த நீங்க ஸ்டார்டிங்ல சொல்றாரு வேதமே வெளிச்சம் போதக சிற்சை வழி என்றதை பத்தி சொல்றீங்களா? அப்படி இல்லை. விலங்குகளுக்கு வந்து ஒரு வேல்யூ பண்ணுங்க. பகுத்தறிவுன்றது மனிதனுக்கு மட்டும்தான். அந்த பகுத்தறிவுக்கு மிருகங்கள் கூட செயல்படாம மனிதர்களா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்ப இவ்வளோ கிட்டத்தட்ட 6 கட்டளையை பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்லாம் பயன்படுத்துறாரு. இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தினுடைய விளைவை விட இதுக்கு முன்னாடி மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுதும் அவன் கடவுளோடு ஒப்புரவாகுவதற்கும் அவன் தேவ சமூகத்தில் சீர்படுத்துவதற்கான பல வழிகளை சொல்றார். இந்த பாவத்தை பார்க்கும் பொழுது மனிதன் தனது மனித நிலையை இழக்கிறவனா இருக்கான்றார். மனுஷனா இல்லாம அவன் மிருகத்துக்கு ஒப்பானவனா இருக்கக்கூடிய பாவத்தை செய்யறதான். எந்த மனுஷன் விபச்சார சிந்தையில இருக்கிறானோ, விபச்சாரன்ற பாவத்தை செய்யறானோ, அவன் மனிதன்ற தகுதியிலே அளந்துட்டான்றார். மிருகம்தான் எங்க போகணும் எங்க வரணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு, தெருநாய்க்கு தெரியாது வீடு எது காடு எதுன்னு தெரியாது, இஷ்டத்துக்கு அது அசிங்கம் பண்ணும். விபச்சாரன்ற சின்ன மனிதனுக்குள்ள எப்ப வருதோ அவன் அப்படி இருக்கிறான்ற. அவன் இச்சை கொண்ட ஒரு மிருகத்துக்கும் ஒப்பானவனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பல இடங்களை சொல்றார். நீ காற்றை உட்கொள்ளுகிற காட்டு கழுத அப்படின்றார். நீ வெறிபிடித்து இச்சையோட ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்றார் இஸ்ரவேல் மக்கள். அப்படின்னா என்னன்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படை ஒழுக்க கட்டுப்பாட்டை மீறுறது. இப்ப தேவன் ஒழுக்க கட்டுப்பாட்டோட இருக்கிறாரா?
தேவன் எல்லையற்றவன் பைபிள் சொல்லுது. அவருக்கு எந்த கட்டுப்படுதல் ஒரு பக்கம் அவசியம் இல்லை. ஆனாலும் அவருடைய குணாதிசயத்துக்கு அவர் கட்டுப்பட்டவர். கடவுளால சில விஷயத்தை மீற முடியாது. கடவுள் தனக்குன்னு எல்லையை வச்சிருக்கிறார், வரையறை வச்சிருக்கிறார். ஒழுக்க கட்டுப்பாட்டை கடவுள் தனக்குள்ளே வச்சிருக்கிறார். கடவுளே நினைச்சாலும் சில விஷயத்தை கடவுளால செய்யவே முடியாது. கடவுளால பாவம் பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனா அவர் செய்யக்கூடிய பலத்தையும் இந்த இடத்துல கொண்டு இருக்கிறார். நீங்க கவனமா அதை படிக்கணும். அதான் இயேசு பாவத்துல விழ முடியுமா? இயேசுவால பாவத்துல விழ முடியும், இயேசுவால பாவம் செய்ய முடியும். ஆனா அவர் செய்ய மாட்டார். அது அவர் குணாதிசயத்துக்கு எதிரானது, அவருடைய கடவுள்ன்ற தன்மைக்கு எதிரானது. கடவுள் தீமை செய்ய முடியுமா? முடியும். ஆனா அவர் செய்ய மாட்டார். கரெக்டா புரிஞ்சுக்கணும். அவரால் அது முடியவே முடியாதுன்னா பைபிள் எங்கேயுமே சொல்லணும். அவர் தனக்குள்ளாக தனது குணாதிசயங்களுக்குள்ளாக கட்டுப்பாட்டை வைத்து தான் ஆளுகை செய்கிறார். கட்டுப்பாடு இல்லாமல் அவர் எந்த படைப்பையும் படைக்கலை. தனது பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் அவர் எல்லை வச்சிருக்கிறார். அதெல்லாம் அவரால் ஒரு பொழுதும் மீற முடியாது. மீறுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் பலம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் செய்யணும். இப்போ இஸ்ரவேல் உலகம் முழுவதும் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார்ன்றது அவருடைய கட்டுப்பாடு. ஆபிரகாமுடைய உடன்படிக்கைன்றது கட்டுப்பாடு. சைன் பண்ணார், இவ்வளோதான், இதுக்குள்ளதான், உன்னை மட்டும்தான் நான் தெரிந்தெடுக்கிறேன், உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன், உனக்கு மட்டும்தான் நான் உண்மையாக இருப்பேன். திருமணத்தில் இணையும் போது உடன்படிக்கையாக தான் நம்ம செய்வோம். தாழ்விலும் சுகத்திலும் நீ மட்டும்தான் எனக்குரியவள். ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான், அவன் 2-3 பேரெல்லாம் கேட்க முடியாது. ஏவாளுக்கு ஒரு ஆதாம் தான். அந்த கட்டுப்பாடை கடவுளையே வரையறை பண்றாருன்னா கடவுள் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். கடவுள் எல்லையற்றவராக இருந்தும் தனது குணாதிசயத்திலே எல்லை அடக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்த அடக்கத்தை அவர் மீறினார்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. அந்த வரையறையை மனுஷன் மீறினானா அவன் மனிதனாக இருக்க மாட்டான். அதுதான் அந்த பாவத்தை விளக்க சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனையும் தேவசாயில படைக்கும் பொழுது அவனை சுய கட்டுப்பாட்டுடன் கூடிய பயிற்சியை செய்வதற்காக அவனுக்கு வச்சிருக்கிறார். மனிதனுடைய குணலட்சணங்கள் அது ஒண்ணு. மனுஷனா சிந்திக்கிறவன், மனுஷனா பேசுறவன், மனுஷனா சுய கட்டுப்பாட்டோடு வாழுகிறவன். அப்படிதான் ஆதாமை படைச்சு ஏதேனை கொடுத்து ஏதேன்ல அவனுக்கு சட்டங்களை வச்சு நீ இதுக்குள்ளதான் வாழணும் அப்படின்னு வச்சார். அதை அவன் மீறான்னு சொன்னா அவன் மனிதனா இருக்க பிரியப்படலை, அவன் மிருகமா இருக்க முயற்சி பண்ணுகிறான் அப்படின்ற. மிருகத்துக்கு எந்த சட்டத்தையும் கொடுக்கல. ஆதாமுக்கு சட்டத்தை கொடுத்தவர் மிருகங்களை பார்த்து நீங்க எப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்லாம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா மிருகங்களுக்கு ஆத்மால சீக்கிரம் அழிஞ்சு போய் மிருகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆதாமுக்கு தேவன் கொடுத்துட்டா ஒவ்வொரு விபச்சார பாவமும் வரும் பொழுது அது சுய கட்டுப்பாட்டை இழக்கிறதாகவும் மிருகத்தனத்துக்கு ஒப்பானதாவதாகவும் இருக்கிறது அப்படின்றத அவர் அங்க சொல்றார். விபச்சாரமான பாவம் திடீர்னு வராதுன்றார், டக்குன்னுலாம் உருவாகிறது. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு அவள் ஈடுபடுறான்னா ஒரே நாள் டக்குன்னு அவளோட உருவாகலை. அவள் இருதயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கடவுளுக்கு எதிரான உண்மை தன்மையற்றவளா அவள் சிந்திக்கிறாள். அவளால் கட்டுப்பாட்டோடு வாழ முடியலை. அவளால் அந்த பழத்தின் மேலே இச்சை கொண்டவளா, அதை ஏன் கடவுள் கொடுக்கலன்ற ஆதங்கம் அவளுக்குள்ள இருந்தனால தான் அது சோதனை வரும்பொழுது அவள் விழுந்து போறவளா அவர் இருக்கிறார். இச்சை பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்குதுன்னு யாக்கோபு சொல்றாரு. அதனுடைய ஆரம்பம் தான் இங்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ 107வது பக்கம். புதிய ஏற்பாட்டுல பல இடங்கள்ல இந்த பாவத்தை குறிச்ச எச்சரிப்பை நம்ம பிரதானமா பார்க்கிறோம். ரொம்ப சிறப்பா இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு. விபச்சாரக்காரன் அவன் தன்னைத்தானே அழிக்கிறவனா இருக்கான். எல்லா பாவமும் சரீரத்துக்கு வெளியே செய்யப்படும், விபச்சாரம் மட்டும்தான் சரீரத்துக்கு எதிராக செய்யப்படும். அதாவது ஒரு மனுஷன் தன்னைத்தானே அழிக்கக்கூடிய பாவங்கள்ல பிரதானமானது விபச்சாரம் தான். அதுலதான் அவர் திரும்ப அந்த மத்திய கோட் பண்ணும்பொழுது அவர் அங்க சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எங்க யார்கிட்ட சொல்றாரு? பரிசேயர்களும் வேதபாரர்களும் வந்து இயேசுட்ட கேட்குறாங்க,
வானத்திலிருந்து எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்க, நீங்க எல்லாம் மேசியான்னு சொல்லி. அப்பதான் அவங்களுக்கு சொல்றாரு இந்த விபச்சார சந்ததியார். இப்ப அவர்கள் விபச்சார சந்ததியார்னு சொல்லும்பொழுது அவன் தவறான உறவுல இருக்கான்னு நினைச்சு அவர் சொல்லலை. இப்ப எதை அவர் விபச்சார சந்ததியார்னு சொல்றாருன்னா, ஏற்கனவே அவர்களுக்கு இவர் தான் மேசியான்றதுக்கான எல்லா வசனங்களும் நிரூபணம் ஆயிடுச்சு. இயேசுடைய பிறப்பு, ஊழியம், உபதேசம், அவர் போதிக்கிற சத்தியமே இவர் தான் மேசியா. இதுக்கு மேல இயேசு எந்த அற்புதமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இனிமேல் வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுதான் தன்னை மேசியாவா நிரூபிக்கணுன்ற விஷயம் கிடையாது. இயேசு என்ன அவங்களை கண்டிக்கிறாருன்னா, வேதத்துல தேவன் உனக்கு எழுதி கொடுத்த எல்லாம் என்னிடத்துல நிறைவேறி முடியுது, எல்லாவற்றுக்கும் நான் பாத்திரவானா இருக்கிறேன், ஆனா அதுல நீ திருப்தி உள்ளவனா இல்லை. இயேசு எவிருடைய பொண்ணை உயிரோட எழுப்புறார், இயேசு காற்றையும் கடலை அதற்றார், இயேசு குஷ்டரோகியை சுகப்படுத்துறார், திமிர்வாத காரணம், இவ்வளத்தையும் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து வராத விசுவாசம், இப்போ நீங்கள் வானத்திலிருந்து எனக்கு புதுசா உன்னை காட்டுங்க, உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இயேசு அவர்கள் விபச்சார சங்கதி அப்படின்ற. ஏற்கனவே தேவன் உனக்கு காண்பித்ததின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாம, தேவன் கொடுத்ததுல திருப்தி இல்லாம, தேவன் வைத்திருந்த நிலையில நீ திருப்தி இல்லாம மேற்கொண்டு உன்னுடைய இச்சைக்கு ஏற்றபடி உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றும்போது புதுசா நீ உன்னை கேட்கறனால அவர்களை விபச்சார சந்ததியார்னு சொல்லி சொல்றார். சொல்லிட்டுதான் அந்த ஓமைய அவர் விளக்கப்படுத்தார். ஏன் அவர் சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாரு, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சிருக்கான், கடவுள் அவனிடத்துல இருந்து அசுத்த ஆவியை துரத்துறார். அவனிடத்துல இருந்து வெளியே போன அந்த அசுத்த ஆவி வேற மனிதனை அழிப்பதற்காக வேற யாரு உடம்புல போறான்னு சொல்லி அலைஞ்சு திறந்துது. இப்போ வேற யாருமே இல்லை, அது வறண்ட இடங்கள்ல பார்க்குது. அந்த அந்த அசுத்த ஆவி அழிப்பதற்கான எந்த மனித ஆத்மாவும் இல்லை. அது என்ன செய்யுது, திரும்ப ஏற்கனவே நம்ம அடிமை பண்ண இடத்துல திரும்ப போறான்னு சொல்லி இப்போ தனியா வராம இன்னும் 7 அந்த ஆவிகளோட கூட்டிட்டு வந்து அவனிடத்துல வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இங்கேயுமே அந்த திருப்தியற்ற நிலையை தான் ஆண்டவர் சொல்றார். தேவன் துரத்துனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அந்த அசுத்த ஆவியை தான் திரும்ப அவர் சொல்லும் பொழுது, அந்த அசுத்த ஆவி விளக்கப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, அசுத்த ஆவி, விபச்சாரம், உண்மையற்ற ஆவி போன்ற எல்லா குணமும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஆவி மறுபடியும் கடவுள் துரத்துனதுக்கு அப்புறமும் இச்சையோடு அவன் அழிப்பதற்கு தீவிரமா வருது. கடவுளுடைய எல்லா எச்சரிப்புகளையும் புறந்தள்ளுற பொழுது பிசாசினுடைய சுபாவம். அதை தான் உண்மையற்ற விபச்சார ஆவியை அவர் சொல்றார். இதை தான் அந்த சொந்த ஜனங்களுக்கு சொல்றார். தன்னுடைய சொந்த ஜனங்களுடைய பாவத்தை எச்சரிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கடவுள் உன்னை எவ்வளவு எச்சரித்து எவ்வளவு அடையாளங்களை காமிச்சாலும் நீ திருப்தி இல்லாத வறண்ட நிலத்தை போல, திருப்தி இல்லாம இன்னும் அடையாளம் வேணும், இன்னும் அற்புத வேணும்னு கேட்குறேன், இதுதான் உன்னுடைய விபச்சாரத்தினுடைய நிலை அப்படின்றத அவர்களுக்கு சொல்றார். அதை அந்த எக்ஸாம்பிள அவர்களுக்கு விபச்சார பாவத்தோட அவர் விளக்கப்படுத்தி அவர் சொல்றாரு, உண்மையற்ற தன்மைன்னு சொல்லும் பொழுது வலுக்கட்டாயத்தோடு கூடிய இச்சை, சுயநலம், கொடூரம், வஞ்சித்தல், இது எல்லாம் ஆதாம் ஏவாள் செஞ்சாங்க. ஏன் நம்ம ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை மேலோட்டமா பார்த்து என்ன ஒரு பழத்தை தானே சாப்பிட்டாங்க, ஒரு கட்டளை தானே மீறினாங்கன்றோம். ஆனா அந்த கட்டளைக்குள்ள இவ்வளவு பாவம் இருக்குது. ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை பறிப்பதற்கு முன்பாக விபச்சார சிந்தையுள்ளவர்களாக இருந்திருக்கான். அந்த பழத்தின் மீது அவன் வலுக்கட்டாயத்தின் கூடிய இச்சை, அதாவது பார்வைக்கு இச்சிக்கப்படத்தக்கதுன்னு அவ பார்க்கிறான். அவ அங்கேயே கடவுளுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டா. கடவுளுடைய உண்மைக்கு எதிராக அவ துரோகம் பண்ணிட்டு, கடவுள் இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுளின் ஆளுகை செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பொருள் தான் முக்கியம், கடவுளுடைய வார்த்தை முக்கியம் இல்லை, கடவுள் எனக்கு தேவையில்லை, கடவுள் இனிமேல் எனக்கு ஆளக்கூடாது, நான் தான் கடவுள்னு அவன் முடிவெடுக்கிறான். அந்த துணிகரமான பாவத்தை தான் ஆண்டவர் விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு அங்க சொல்லுகிறார். அதில் அவர் சொல்றாரு, நீ விபச்சாரம் இல்லாதபடி பொய்யனா இருக்கலாம், ஆனா பொய்யனா இல்லாதபடி விபச்சாரக்காரனா இருக்க முடியாது அப்படின்றார். இந்த உலகத்துல மக்கள் சொல்றான், பொய் ஒருத்தன் சொல்றான்னா விபச்சாரக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா ஒருத்தர் விபச்சாரக்காரனா இருந்தா கட்டாயம் பொய் பேசுவான். விபச்சாரன்ற பாவம் காந்த மாதிரி எல்லா பாவத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துடும். ஆனா எல்லா பாவமே காந்த மாதிரி தான். ஒருத்தன் பொய் சொல்றானாவே விபச்சாரம் பண்றான்னு அர்த்தம், உண்மை அற்றவனாக இருக்கிறான், அதனாலதான் அவன் பொய் சொல்றான்.
ஒருத்தன் இச்சிக்கிறாங்கனாவே அவனுக்கு உபச்சார சிந்தை இருக்கு. ஒருத்தன் களவு செய்யறான்னா உபச்சார சிந்தையில இருக்கிறான். எல்லா பாவமும் எல்லா பாவத்தோடையும் தொடர்புடைய ரொம்ப சிறப்பா வேதம் முழுவதும் தேவன் மற்ற பாவங்களை கடுமையா எச்சரிக்கிறதை விட இந்த பாவத்தை தான் கடுமையா எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அவர் மறுபடியும் திருடர்களே, பொய்க்காரர்கள் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல, விபச்சாரர் என்ன பயன்படுத்துறார். என் ஜனம் சகல மரத்தின் கீழே விபச்சாரம் பண்ணி இருக்கின்றார். இஸ்ரவேலுடைய எல்லா மலைகளையும் இஸ்ரவேலர் விபச்சாரம் பண்ணாங்க. விக்கிர வழிபாட்டை சொல்றாரு. அவங்க எல்லா இடத்துலையும் விக்கிர வழிபாடு பண்ணது ஆண்டவர் விபச்சாரம் என்ற பாவத்தோட ஒப்பிட்டு சொல்றார். இப்போ இந்த பாவத்தை தேவன் ரொம்ப ஆழமா கவனிச்சு ரொம்ப அதிகமான தண்டனையை வணங்குறார். பழைய ஏற்பாட்டில் இந்த பாவத்துக்கு தான் உடனடி தண்டனை. விபச்சாரத்துல ஒருத்தன் கண்டுபிடிக்கப்பட்டானா உடனடியே அவனை கல்லறிஞ்சு கொள்ளுன்ற. திருடனை கூட ஆகான் திருடிட்டான், அவன் விசாரிக்கப்படுறான், அவனுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. கோத்திரமா வர சொல்றாரு, குடும்பமா வர சொல்றாரு, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, இவ்வளோ வாய்ப்பை கொடுக்குறாரு. விபச்சாரக்காரன்லாம் அப்படி விசாரிக்க சொல்லல. ஏன்னா அவன் தெரிஞ்சு துணிகரமா மூர்க்கமா ஈச்சையோட அவன் செய்ய, அதனால அவன் கட்டாயம் சங்கரிக்கப்படும் தண்டனையை அவர் கொடுக்குறார். இப்போ அதான் அவர் என்ன சொல்றாங்க, தன்னைத்தானே அழித்து கொள்றான்னா இந்த பாவத்தினுடைய விளைவு மிக மோசமானதாக இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அது பாலியல் சம்பந்தப்பட்ட எண்ணமா இருக்கலாம், செயலா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், எல்லாமே அவனை மனித தன்மையிலிருந்து சீரழிக்கிறதுனால தேவன் இதற்கு ஆழமான தண்டனைகளை தருகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப சிறப்பாக பரிசேயர்களை கை நீட்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேதத்தை போதிக்கிற பரிசேயர்களையும் வேத பாடல்களையும் கையை நீட்டி விபச்சார சந்ததியே, விபச்சார மார்க்கத்தாரேன்னு. ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியும், அவன் கையில் வேதம் வச்சிருக்கிறான், ஆண்டவருடைய வழி தெரியும். ஆனால் மக்களுடைய ஆதாயத்துக்காண்டி சத்தியத்தை மறைச்சி பொய்ய போதிக்கிறான். சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வச்சு கடவுளெல்லாம் அவன் மறுதளித்து அந்த மக்களுக்கு பாரம்பரியத்தை சடங்கு. அதனால தான் அவர் விபச்சாரக்காரர். தெரியாமல் அறியாமையில் இல்லை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்படுறான். விபச்சாரம் அவன் செஞ்சு அவன் சாட்சிப்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்படுறான். ஆனால் இயேசு கல்லடிஞ்சு கொள்ளுன்னு சொல்லலை. இயேசு கிருபையா அவளை மன்னிக்கிறார். ஏன்னா அவளுடைய விபச்சார சூழ்நிலை நமக்கு தெரியலை. வறுமையா அல்லது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டாலா, கணவன் கைவிட்டானா, ஏதோ ஒரு வழிகளில் தான் விபச்சாரத்தை செய்ய. அவன் நல்ல சௌகரியமாக வாழ்ந்துட்டு விபச்சாரம் பண்ணாலாம் நம்ம பார்க்க முடியாது, சரிங்களா? ஆனால் பரிசேயர்கள் அப்படி கிடையாது. பரிசேயர்களும் ஆசாரியர்களும் சத்தியத்து, அதான் சொல்றாரு, நீங்க அறிவின் திறவுகோலை வச்சுக்கிட்டு நீங்க பூட்டி போறீங்க. உனக்கு சாவி எதுன்னு தெரியுது, எது வழின்னு தெரியுது, எதை போதிக்கணும்னு தெரியுது, எது நல்லதுன்னு தெரியுது, ஆனா நீ அதை செய்ய மாட்டேங்கிற. ஆனா அதை வெறுத்துட்டு நீ தீமையை செய்யற, தீமையை வச்சுக்கிற. இதைதான் அவர் உபச்சார சந்ததின்றார். இதுதான் முக்கியமா அந்த ஜனங்களுடைய பாவத்தை எச்சரிக்கிறதுல அவர் பிரதானமா சொல்றார். ஆமா, அவன் ஒரு நாள் பண்ண பாவம் அவன் கடைசி மூச்சு வர்ற வரைக்கும் அதை அறுத்தான். அவன் செஞ்ச பாவம் முதல்ல அவனுக்கு பிறந்த பிள்ளையை சாகடிச்சார். அவனுக்கு வளர்ந்து வர பிள்ளை ஒண்ணு கூட உருப்படி கிடையாது. அவன் மூத்த குமாரன் அவனுடைய சகோதரியை உபச்சாரம் பண்றான். இதெல்லாம் ஒரு தகப்பனா இருந்து அதெல்லாம் நீங்க தாங்கவே முடியாது. அந்த பாவத்தை அவனால் கண்டிக்கவே முடியல, கேட்கவும் முடியல. கேட்கணும், நீ யோகியமான நீங்க பண்ணல, நான் பிள்ளை செய்யற பாவத்தை பார்க்குறேன், அங்கலாய்க்கிறேன், கண்டிக்க முடியல. ஒரு பையன் இன்னொருத்தனை கொலை செஞ்சுட்டு ஓடி போறான், ஊரை விட்டு ஓடி போறான். ஓடி போனவன் திரும்ப வந்து இவனுடைய ராஜ்ய பாரத்தை புரிஞ்சு வயசான காலத்துல இவனை வனாந்தரத்தில் அனுப்பிச்சு விடுறான். அவன் மரண தருவாயில தாவீதுடைய மரணம் இனிமையாவே போல. சாகரப்ப கூட சாலமோன்ட்ட சொல்றான், சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறான், யோவாப் எனக்கு துரோகம் பண்றான், சிமேயி என்னை தூசிக்கிறான், இவ்வளவு பேருடைய வஞ்சகத்துல நான் சாக போறேன், இவங்களாம் விட்டுறாத, இவங்களாம் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்றவங்கன்னு கண்ணீரோட தான் சார். ஏன் வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு பாவம். தேவன் அந்த விஷயத்துல தாவீதின் இடத்துல எந்த இறக்கத்தையும் காட்டார். அவனை மன்னிச்சாரு, அவனை அங்கீகரிச்சாரு,
அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் அந்த பாவம் அவனை சும்மா விடலை, அதற்கான எல்லா விளைவுகளையும் அவன் அறுத்தான். அவன் துக்கப்பட்டான், அழுதான், மனம் திரும்பினான். அதுக்கப்புறம் அவன் தன்னை சீர்படுத்தினான், பல இடங்களை தன்னை சரிப்படுத்தினான். ஆனாலும் தேவன் அதற்கான பல காரியங்களை செய்யாமல் நீங்க தாவீதை சாலமோன்ட்ட இதான் நீங்க வித்தியாசம் பார்க்கணும். சாலமோன் வந்து தெரியாமலாம் பாவம் செய்யல, சாலமோன் துணிகரமா தெரிஞ்சு பாவம் செய்யறான். ஆண்டவர் 2 முறை தரிசனமாய் சொல்றாரு, புறஜாதியோட ஐக்கியப்படாத சேராதன்ற. அவன் தெரிஞ்சு எகிப்திய பெண்களோட புறஜாதி பெண்களோட ஐக்கியப்படுறான். அதாவது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையால் ஒரு சாலமோன் கொடுக்கவே கிடையாது. சாலமோனின் குமாரன் அவர் சொல்லப்படவே இல்லை. சொல்லப்போனா தாவீதை விட சாலமோன் தான் புகழ் பெற்றவனா, ஞானமுள்ளவனா, உலகமே அவனை பார்த்து புகழ்ந்தது. ஆனா கடவுள் சாலமோனை எங்கேயுமே புகழல. விபச்சார பாவத்தை வேத நமக்கு சரிசமம் மற்ற பாவங்களோட சொல்லல. தேவன் அதை மற்ற பாவத்தை விட ஒரு படி மேலதான் சொல்றார். அந்த பாவத்துக்கான தண்டனை பார்க்கும் பொழுது ரொம்ப சடுதியா தேவன் செயல்படுத்துறார். எல்லா பாவத்தையும் எல்லா வகையிலையும் ஆண்டவர் ஒரே தராசில வைக்கல. சில பாவங்கள், அதாவது யோவானை நம்ம பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான பாவம் சகோதரன் பண்ணா, மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் பண்ணா நீ ஜெபம் பண்ணு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு அதுக்கு நான் ஜெபம் பண்ண உன்னை சொல்ல மாட்டேன்றார். இருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப என்னன்னு தேவையில்ல, அங்கே வேரியேஷன் இருக்கா இல்லையா? இந்த 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 பாவத்துக்கு நீ ஜெபம் பண்ணு, இந்த பாவத்துக்கு ஜெபம் பண்ணாதான் ஏன் சொல்றாரு? எல்லா பாவமும் சமமா இருந்தா இதையும் சொல்றாரு. ஏசு சொல்றாரு, ஒருவன் செய்யக்கூடிய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவிக்கு அவன் விரோதமா பாவம் செய்யும் பொழுது மன்னிக்கப்படாதுன்ற. இப்போ எல்லா பாவம் ஒண்ணுன்னா அங்கேயும் ஆண்டவர் வேரியேஷன் காட்டுறாரு. இப்போ நியாயப்பிரமாணமே அந்த வேரியேஷனை சொல்லுது. பாவம் எல்லாமே கடவுளுக்கு எதிரானாலும் சில பாவங்களை கடவுள் கடுமையா தண்டிக்கிறார், கடுமையா சாடுறார். அதுல விபச்சாரம் பிரதானம். அதை வேதம் நமக்கு எல்லா இடமும் தெளிவாக சொல்லும். ரொம்ப மேலோட்டமா படிச்சுட்டு ஜெனரலா எல்லா பாவமும் ஒண்ணுதான் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். டைம் ஆச்சு.